ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மணத்தக்காளி கீரை ஹார்வெஸ்ட் பண்ணி அதில் மணத்தக்காளி கீரையிலேருந்து எப்படி சூப் வைக்கிறதுன்னா பார்க்க போகிறோம். இது அம்மா வீட்டில் உள்ள மாடி தோட்டத்தில் தான் நம்ம கீரை பறிக்க போகிறோம். இந்த மணத்தக்காளி கீரையும் மிளகாய் செடியும் கிட்டத்தட்ட ஒன்று போல் தான் இருக்குது. ஆனால் என்னென்னா நம்ம மணத்தக்காளி கீரையில் இருக்க பூவும் காயும் தான் நமக்கு அதை வித்தியாசப்படுத்தி காட்டுது. ஸோ அதில் கொஞ்சம் கீரை எடுத்துக்கிட்டேன். ஸோ நமக்கு தினமும் ஒரு கீரை சாப்பிட்றது, கீரை சூப்பு குடிக்கிறது எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லது. ஸோ அதனால் இன்றைக்கி என்ன கீரைனா மணத்தக்காளி கீரை தான் எடுத்துருக்கேன். இந்த மணத்தக்காளி கீரை சாப்பிட்றதுனால நமக்கு வயிற்று புண்ணு, அல்சர் இதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. நமக்கு வாயில் புண்ணு இருந்ததுன்னா எல்லாமே இந்த மணத்தக்காளி கீரை சூப் ஒரு 3 days இல்லைனா 4 days குடித்தாலே நமக்கு சரியாகிடும். ஸோ அதுக்காக தான் சூப் போடுறதுக்காக தான் இந்த கீரை எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அந்த மணத்தக்காளி கீரை சூப் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு கைப்பிடி அளவு மணத்தக்காளி கீரை எடுத்துக்கணும். ஒரு 7லேருந்து 8 வரைக்கும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 3 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10லேருந்து 15 நல்ல மிளகு எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 கப்பு தண்ணி ஊற்றி சூடாக்கிக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இது நீங்கள் குக்கரில் வச்சிங்கனாக்கி ஒரு விசில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நமக்கு ஃபைனலாக கொஞ்சம் காயத்தூளும் அதுக்கப்புறம் இதை வடிகட்டி கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி போட்டு நீங்கள் குடித்தா போதும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது சூப் அடிக்கடி நீங்கள் குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. சூப் வைக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணக்கூடாது. நமக்கு சூப் எல்லாமே ரெடி பண்ணி நம்ம ஸ்டவ்லேருந்து ஆஃப் பண்ணி அதுக்கப்புறமா தான் குடிக்கும்போது தான் சால்ட் ஆட் பண்ணணும். ஏன்னா கீரையில் ஏற்கனவே சால்ட் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.